சந்தியா சானிங் சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. ரகுராம கல்யாணத்துக்கு கூப்பிடணும். மாயாவோட ஆசை. மாயாவோட ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தாம்பழத்தட்டை நம்மளா நேரில் வந்து போனால் தாம்பழத்தட்டை பிடுங்கி தூக்கி விட்டு எரிஞ்சிருவாப்புல நம்ம ரகுராம அந்த இடத்துல. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஊரில் 4, 5 பெரிய மனுஷங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல ரகுராம் வீட்டுக்கு வந்தோடனே என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், அதுவும் நாளைக்கே. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து என் பொண்ணை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன இவ்வளோ ஸ்மார்ட்டாக வந்து யோசிக்கிறான். இப்போ என்னால் இந்த தாம்பழத்தட்டை வாங்குறத தவிர வேறு எதுவுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரகுராம் மாட்டுக்கும் தாம்பழத்தட்டை வாங்கி தூக்கி எறிஞ்சிட்டாருன்னு என்ன பண்ணுறதுன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் மிகப்பெரிய பொறுப்பில் வந்து இருக்கிறவர். இவரை பார்த்து தான் எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க இவரை மாதிரி தான் இருக்கணும்னு. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போதே ஜானகி வந்து வாங்கிக்கம்மா அப்படின்னு சொல்லும்போது ஜானகி வந்து வாங்குறாங்க. ரகுராம் நீங்களும் வாங்கிக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த தாம்பூலத்தட்டை வாங்கும்போது என் பொண்ணு கல்யாணத்தில் உங்கள் தலைமையில் தான் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என் பொண்ணும் ஆசைப்பட்றா. அதுக்காக தான் சிக்க வச்சுட்டானே இப்போ என்ன செய்கிறது. சரின்னு சொல்லி தாம்பூலத்தட்டை தொடுற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுது. அதான் வாங்கிட்டார்ல, கண்டிப்பாக வந்து வந்துடுவார். பொண்ணு கல்யாணம்னா அவர் முன்ன நின்று நடத்தி வைப்பார். அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்கள் சொந்தக்காரங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நல்லா ஜாம் ஜாம்னு வந்து நடத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொண்ணு வந்து நல்லபடியாக வந்து வாழணும், உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் தான் நடக்கும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சீனு, மாயா, கிஷோர் நைட்டில் வந்து தன்னந்தனியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் கல்யாணத்தை நாளைக்கு ரகுராம் வந்து முன்ன நின்று நடத்தும் போது ஊரில் இருக்கிற பெரியவங்களாம் வரும்போது ரகுராம் என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக வந்து தெரியல. பத்மாவையும் மணிவண்ணனையும் கூட சமாளிச்சிடலாம். மணிவண்ணன் எப்போதும் நம்ம சைடுக்கு வந்து ஆதரவாக வந்து நிற்பாப்புல. அதை பற்றி பிரச்சனை இல்லை. பத்மா வந்து சமாளிக்கணும். எல்லாமே கஷ்டம்தான். ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டில் எல்லாரும் உங்களை ஏற்றுப்பாங்களா இல்லையா எனக்கு சுத்தமாக வந்து புரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கிஷோர் இன்னொன்று, நம்ம 2 பேரும் இப்படியெல்லாம் ரகசியமாலாம் பேசிகிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா யாரும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாயிடுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க மாமா. இந்த நேரத்துலலாம் யாரும் வெளியே வர மாட்டாங்க. 8:30 மணிக்குள்ளேயே வந்து எல்லோரும் வந்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீனோ. சரி உஷாராக இருப்போம். நாளைக்கு மிகப்பெரிய வந்து போராட்டத்தை சந்திக்கணும். மேபி உங்களுக்கு கல்யாணம் கூட நடக்காமல் கூட போகலாம். என்ன மாமா சொல்கிறீங்க? ஆமாம், ரகுராம் வந்து நிப்பாட்டுங்க. நான் ஆல்ரெடி வாக்குறுதி கொடுத்துட்டேன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? இது எல்லாத்துக்கும் வந்து ப்ரிப்பரோட கேள்வியோட பதிலோட இருங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நினச்ச காரியத்தை நாளைக்கு சாதிச்சு காட்ட முடியும். நீங்கள் ரகுராமை கூப்பிடாமே இருந்திருக்கலாமே. சேச்சே, இன்னொரு வாட்டி அவங்க என்ன சொன்னாங்க, 21 வருஷத்துக்கு முன்னாடி தன்னந்தனியாக வந்து எனக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் ஆனனால தான் இன்னமும் சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த சொல் அவ பேர் என் பொண்ணுக்கு வரக்கூடாது. இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து வரணும். என் பொண்ணையும் உங்களையும் ஆசீர்வாதம் பண்ணணும். இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். பாக்கி வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல கிஷோர், நீங்கள் தான் மாப்பிள்ளைன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, நாளை காலையில் அப்படின்னு நம்ம கிஷோர் வந்து சொல்கிறத அந்த பக்கம் யதார்த்தமாக போயிட்டு இருந்த நம்ம சாருமதி வந்து பார்த்துட்டு அப்படியே வாய் மேலே கை வச்சுட்டு ஆங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல அப்பனா நீ தான் மாப்பிள்ளையா, இது தெரியாமையே போயிடுச்சே. நான் நினச்சது எல்லாமே கரெக்டு. நிச்சயம் வந்து மாயா அவள் தகுதிக்கு தராதரத்துக்கும் ஏற்ற பையனாக தான் லவ் பண்ணுவான். என் வாழ்க்கையில் விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டியா? நான் வந்து சீனு மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எங்கள் அப்பாவை அவமரியாதைப்படுத்தியிருக்காங்க இந்த குடும்பம். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் என்ன பண்ணும் பதிலுக்கு? நானும் ஏதாவது ஒன்று பண்ணி தானே தீரணும். என் வாழ்க்கையில் விளையாட வந்துட்டியா மாயா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அப்பா, மாப்பிள்ளை யாருங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. நீங்கள் சொன்னது எல்லாம் கரெக்டு. மாப்பிள்ளை வேறு யாருமே இல்லை, சீனு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சாருமதி நினச்சேம்மா, அன்றைக்கி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதே வந்து இவங்க 2 பேருக்கும் தான். ஆனால் கடைசியில் வந்து யார் தடுத்து நிப்பாட்டினான்னு எனக்கு சுத்தமாக வந்து தெரியலை. அது கிடக்கட்டும்ப்பா. நமக்கு இன்னும் வந்து 12 மணி நேரம் டைம் இருக்குப்பா. அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்ப்பா. இல்லாட்டி என் வாழ்க்கை போகிறது 2வது பட்சம். இந்த குடும்பத்தையே வந்து உங்களுக்காக பழி வாங்கணும் தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வரேன். இந்த விஷயத்த இப்பயே வந்து முன்கூட்டியே சொன்னால் செட் ஆகாது. நம்ம பார்த்துக்கலாம். நானும் ஏகப்பட்ட பேரோட வரேம்மா. இந்த கல்யாணம் எப்படி நம்மளை மீறி நடக்குதுங்கிறத பார்ப்போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மகாலிங்கம். கிஷோர் எப்படி இருந்தாலும் பிரில்லியண்ட்டாக மூவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ட்விஸ்ட்டு வந்து இருக்குது.